ரேஷன் பொருட்கள் விநியோகத்தை சீர் செய்ய தவறிய நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். ரேஷன் பொருட்களை முறையாக கொள்முதல் செய்து விநியோகிப்பதில் என்ன சிக்கல் இருக்கிறது என்றும் கேள்வி. தமிழகத்தில் 3 மாதமாக துவரம் பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட ரேஷன் பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது குறித்து ஏற்கனவே சுட்டிக்காட்டியும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. ஏழை மக்களின் எண்ணங்கள் அறிந்த எந்த ஒரு அரசும் ரேஷன் தட்டுப்பாடு நிகழவிட்டிருக்காது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் வேதனை. அதிமுக குறித்து வேண்டுமென்றே திட்டமிட்டு பேசும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். வாயால் வடை சுடும் அண்ணாமலைக்கு பொய் செய்திகளை பரப்புவதுதான் வழக்கம் என சாடல். அவர் தினந்தோறும் பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். பேட்டியிலே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக வந்த பொழுது என்ன புதிய திட்டத்தை மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்றுத் தந்திருக்கின்றார்? எதுவுமே கிடையாது. வாயிலே வடை சுட்டுட்டு இருக்கார். எப்பொழுது பார்த்தாலும் பொய் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். மற்ற கட்சிகளே அவதூறாக பேசுவதால் அவர் தொடர்ந்து வழக்கமாக கொண்டிருக்கின்றார். தன்னை அடையாளப்படுத்தவே அண்ணாமலை அதிமுகவை பற்றி தொடர்ந்து விமர்சித்து வருகிறார். அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி குறிப்பிட்டு செய்தி வெளியிட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது. எப்பொழுது பார்த்தாலும் பொய் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். மற்ற கட்சிகளே அவதூறாக பேசுவதால் அவர் தொடர்ந்து வழக்கமாக கொண்டிருக்கின்றார். அண்ணாமலை வந்த பிறகுதான் தமிழகத்தில் பாஜக வளர்ந்துவிட்டது போன்ற மாயத் தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அண்ணாமலை போன்ற தலைவர்களால் தான் மத்தியில் கூட்டணி ஆட்சி அமைக்கும் சூழல் பாஜகவுக்கு ஏற்பட்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் சாடல். இப்பொழுது 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே, கோவை நாடாளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு அண்ணாமலை போட்டியிட்டார். அவர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை விட 1,18,000 வீட்டு குறைவாக பெற்றிருக்கின்றார். அப்படின்னா எங்கே பாரதிய ஜனதா வளர்ந்திருக்குது? அதோடு 2014ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கூட்டணியில் பெற்ற வாக்குகள் 18.80. தற்போது பாரதிய ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிகள் பெற்ற வாக்கு 18.28. ஆக 0.52% குறைவாகத்தான் வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். அதிமுக பொதுக்குழுவால் நீக்கப்பட்ட 3 பேரை மீண்டும் கட்சியில் சேர்க்கும் எண்ணம் இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் மீண்டும் திட்டவட்டம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டார். இது நானோ அல்லது அறிவிச்சவர் வேலுமணியை நீக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய மனநிலையில் அங்கு வந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அவளுடைய எண்ணப்படி தீர்மானம் கொண்டு வரப்பட்டு பொதுக்குழுவில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கிறோம், பொறுப்பிலிருந்து நீக்கிறோம். அவர் மட்டுமல்ல, அவரோட சேர்ந்து 3 பேரும் நீக்கப்படுகிறாங்க. ஆக இது பொதுக்குழுவால் எடுக்கப்பட்ட முடிவு. ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய குரலை பொதுக்குழு உறுப்பினர் மூலமாக ஒழிக்கப்பட்டு பொதுக்குழு உறுப்பினர்கள் எடுத்த முடிவின்படி அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர்கள். அவர்கள் சேர்த்துக்கின்ற எண்ணம் ஒருபோதும் கிடையாது. பட்டப்படிப்பு குறித்து திமுகவின் RS பாரதி கூறிய கருத்துக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். பட்டம் பெற்றவர்கள் எதிர்காலத்தில் திமுகவுக்கு பதிலடி கொடுப்பார்கள் என பேட்டி. கல்வி செல்வத்தை இன்றைய தினம் கொச்சைப்படுத்தி பேசியவர் திரு RS பாரதி அவர்கள். காலத்தால் அளிக்க முடியாத செல்வம் கல்வி செல்வம். எல்லா செல்வத்தையும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாம் இழந்து விடுவோம். ஆனால் நம் உடலில் உயிர் ஒட்டி இருக்கின்ற வரை அளிக்க முடியாத ஒரே செல்வம் கல்வி செல்வம். அந்த கல்வி செல்வத்தை கொச்சைப்படுத்தி பேசியவர் திரு RS பாரதி கண்டிக்கத்தக்கது. அவர் அண்மை காலமாக இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றார். வயது முதிர்வின் காரணமாக இப்படிப்பட்ட கருத்தை சொல்லியிருப்பார் என்று கருதுகிறேன். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பட்டம் படித்தவர்களை கேவலப்படுத்துவதாக நாங்கள் எண்ணுகிறோம்.
தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கள்ளச்சாராயம் பெருகிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. கள்ளச்சாராய சம்பவங்களை திட்டம் போட்டு விடியா திமுக அரசு மறைத்து வருவதாக சாடல். திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு சட்ட ஒழுங்கு படுபாதாளத்தில் இன்றைக்கு சென்று விட்டது. கள்ளச்சாராயம், விஷச்சாராயம் எங்கே பார்த்தாலும் விற்பனை செய்யப்பட்டு அதனால் ஏழை மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார் என்பதையெல்லாம் அடிக்கடி நான் சட்டமன்றத்திலும் சுட்டிக்காட்டினேன். இன்றைக்கு ஊடக நண்பர்களையும் பத்திரிகை நண்பர்களையும் சந்திக்கின்ற பொழுதும் இதை சுட்டிக்காட்டினேன். ஆனால் இதற்கு இந்த அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். சென்னை விமான நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. ஓட்டுக்காக பதவி ஏற்கும் போது எடுத்துக்கொண்ட உறுதிமொழியை மறந்த திமுக எம்எல்ஏ சந்திரன். விக்கிரவாண்டியில் தனது சாதி பெருமையை பேசி வாக்கு சேகரித்த வீடியோ வெளியானதால் சர்ச்சை. உலகத்தில் வாழக்கூடிய வன்னியர்கள் அனைவருக்கும் இந்த கல்லூரியும் இந்த பள்ளியும் சொந்தம் எழுதி உயிரெழுதி வச்சிருக்காரு. உங்களுக்கு அது தமிழ்நாட்டில் உலகத்தில் இருக்கிற வன்னியர் பூரா எங்கள் அப்பா எழுதுறது. ஆனால் அவர் தான் ஏற்பட்டு அவர் தான் நிலத்தை வாங்கி வேற யாருக்கும் அது சம்மந்தம் கிடையாது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வீடு வீடாக சென்று வேட்டி, சேலை பரிசு பொருட்களுக்கான டோக்கன் வழங்கும் திமுகவினர். விடியா திமுகவினருக்கு ஆதரவாக அதிகாரிகள் செயல்பட்டு வருவதால் தேர்தல் நியாயமாக நடக்குமா என மக்கள் கேள்வி. புதிய குற்றவியல் திருத்தச் சட்டத்தின் மூலம் இந்தி திணிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு. அதிமுக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம். 48வது பிரிவு அரசியலமைப்பு என்ன சொல்லுதுன்னா, language to be used in high court and supreme court shall be in English language என்று சொல்லுது. என்னன்னா, உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் சட்டமாவது மசோதாவது கொண்டு வரும்போது அந்த சட்டங்கள் ஆங்கில மொழியில் தான் இருக்க வேண்டும் என்று சட்டமே இருக்கு. ஆனா அந்த சட்டத்துக்கு எதிராக இப்போ சங்கீதா, திரிஷா, தமனா நிறைய பேருக்கு தெரியல, புது பேர்ல எல்ஐசி பாலிசிக்கு பேர் வைக்கிற மாதிரி மத்திய அரசு வச்சிருக்கு. மத்திய அரசை நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம். அதிமுக கண்டிக்கிறோம். பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் மீதான கஞ்சா வழக்கில் 280 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல். விடிய அரசின் இயலாமையை எடுத்துக் கூறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் காட்டும் வேகத்தை ஆயிரக்கணக்கான கஞ்சா வழக்குகளில் காட்டாதது ஏன் என மக்கள் கேள்வி. ரவுடியும் பாஜக பிரமுகருமான சீர்காழி சத்யாவுக்கு கள்ளத்துப்பாக்கி வழங்கிய விவகாரத்தில் பாஜக வழக்கறிஞர் அலெக்சிஸ் சுதாகரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய உத்தரவு. கடந்த 2 ஆண்டுகளில் பாஜகவில் இணைபவர்கள் பெரும்பாலானோர் குண்டர் சட்டத்தில் சிறைக்கு சென்று கொண்டிருக்கும் அவலம். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டாபிராம் அருகே மதுபோதையில் குளத்தில் மீன்பிடிக்க சென்ற இளைஞர் நீரில் மூழ்கி பலி. மது அரக்கனால் இன்னும் எத்தனை உயிர்கள் பறிபோகும் என மக்கள் கேள்வி. தேனி மாவட்டம் சின்னமனூரில் அரசு மருத்துவமனை பெண் மருத்துவர் தூக்கிட்டு தற்கொலை. குடும்ப பிரச்சனையா அல்லது பணிசுமை காரணமா என விசாரணை. சேலம் மாவட்டம் ஓமலூரில் திருமணமான 7 மாதத்தில் இளம்பெண் பக்கத்து வீட்டு கல்லூரி மாணவருடன் ஓட்டம். பாதுகாப்பு கேட்டு காவல் நிலையம் வந்த இளம்பெண் மீது குடும்பத்தினர் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கபெருமாள் கோவில் அருகே அரசு பேருந்தும் லாரியும் மோதிய விபத்தில் 10 பேர் படுகாயம். விபத்தால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அரசு பேருந்தை வழிமறித்து ரகளையில் ஈடுபட்ட போதை ஆசாமி. நான் வேட்டியை மடிச்சு கட்ட மாட்டேன், கட்டுனா வேற மாதிரி ஆகிடும் என வீரவசனம். இது கவர்மெண்ட் பஸ், மரியாதையை விளைவிக்க
இல்லைன்னா விட்டு ஏத்து விட்டு போயிருவேன். என்ன மீறி இந்த வண்டி தஞ்சாவூரில் அரசு பேருந்தை அதிவேகத்தில் முந்திச் சென்ற 2 தனியார் பேருந்துகளின் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. பயணிகளை யார் முதலில் ஏற்றி செல்வது என்று தனியார் பேருந்துகளுக்கு இடையே போட்டா போட்டி. வட சென்னை வளர்ச்சிக்காக 1200 கோடி ரூபாயில் அறிவிக்கப்பட்ட திட்டம் கிடப்பில் போடப்பட்ட அவலம். வெற்று அறிவிப்புக்காக நூற்றுக்கணக்கான கோடியில் விளம்பரம் செய்ததுதான் மிச்சம் என மக்கள் புலம்பல். சென்னையில் பெய்த கனமழையால் மின்வாரியத்திற்கு வந்த சோதனை. பவர் பேக்கப் இல்லாததால் மின்னகம் நுகர்வோர் சேவை மையத்தை தொடர்பு கொள்ள முடியாத அவலம். திருச்செந்தூர் அருகே இலங்கைக்கு கடத்த முயன்ற 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பீடி இலை மூட்டைகள் பறிமுதல். சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த லாரியை சோதனையிட்ட போது 2 டன் பீடி இலை மூட்டைகள் சிக்கின. ஓசூரில் வாடகைக்கு விடப்பட்ட கடைகளுக்கு தலா 5000 ரூபாய் மாமூல் வசூலித்த அரசியல் பிரமுகர் 25 கடைகளுக்கு 1,25,000 ரூபாய் வசூலித்து அடாவடி செய்ததால் புகாரில் கைது. வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 500 கன அடி நீர் திறந்துவிட்டு 900 கன அடி நீர் திறக்கப்பட்டதாக அரசு அதிகாரிகள் நாடகம். வஞ்சிப்பதையும் நாடகமாடுவதையும் தொடர்கதையாக வைத்து விடியா திமுக அரசு ஏமாற்றி வருவதாக விவசாயிகள் கொந்தளிப்பு. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தொடர்ந்து ஏற்படும் மின்வெட்டால் விடியா ஆட்சியில் கிராம மக்கள் கடும் அவதி. 2 நாட்களுக்கு மேலாக ஏற்பட்டுள்ள மின்வெட்டை சரி செய்ய அதிகாரிகள் மறுப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரை திருமங்கலம் அருகே முன்விரோதம் காரணமாக கத்தியால் குத்தி கட்டட தொழிலாளி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 2 கைது. விடியா ஆட்சியில் தமிழகம் கொலை நகரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அரசு பேருந்தில் இருந்து தவறி விழுந்து படுகாயமடைந்த மாணவன். விடியா ஆட்சியில் போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் மாணவர்கள் விபத்தில் சிக்கும் அவல நிலை. ஆனி மாத அமாவாசையொட்டி ராமேஸ்வரத்தில் குவிந்த பக்தர்கள். அக்னி தீர்த்த கடலில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்த கடல் திடீரென உள்வாங்கியதால் பரபரப்பு. 100 மீட்டர் தூரம் வரை கடல் உள்வாங்கியதால் பக்தர்கள் புனித நீராட முடியாமல் அவதி. ராமேஸ்வரத்தில் உள்ள புனித கடலில் கலக்கும் சாக்கடை நீர். பாவம் போக்கி புண்ணியம் தேடி ராமேஸ்வரம் வரும் பக்தர்கள் விடியா ஆட்சியில் வியாதியை வாங்கிச் செல்லும் அவலம். திருச்சி லால்குடியில் முன்விரோதத்தில் தமிழக வெற்றிக் கழக பிரமுகர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கு. தலைமறைவாக இருந்த ரவுடி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் காயமடைந்த ரவுடி மருத்துவமனையில் அனுமதி. திருச்சி மாவட்டம் சிறுகனூர் அருகே ரவுடி கலைப்புலி ராஜாவை காலில் சுட்டு பிடித்த போலீசார். அதெப்படி தப்பிக்க முயற்சி செய்யும் ரவுடிகளை எல்லாம் குறிதவராமல் காலில் சுட்டி பிடிக்கிறது காவல்துறை என மக்கள் வியப்பு. மதுரை அரசு மருத்துவமனை பணியாளர்கள் ஆதரவற்ற முதியவரிடம் கடுமையாக நடந்து கொண்டதால் அதிர்ச்சி. மனமுடைந்த முதியவர் சாலையோரத்தில் படுத்து கிடந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதித்த தனியார் தொண்டு நிறுவனம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பள்ளிக்கூடம் செல்வதற்கு பாதை வசதி இல்லாமல் அல்லல் படும் மாணவர்கள். பேருந்து வசதிகளும் இல்லாததால் விடியா அரசு நடவடிக்கை எடுக்குமா என கிராம மக்கள் கேள்வி. ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டத்தில் செம்மரக்கட்டைகளை வெட்டி கடத்த முயன்ற 4 பேர் கைது. 1,90 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகள் சிக்கின.
மதுரையில் தொழிலதிபர்கள் வணிக நிறுவனங்களில் வருமான வரித்துறை அதிகாரி என கூறி பணம் கேட்டு மிரட்டிய ஓட்டுநர் கைது. மோசடி ஓட்டுநரின் பின்னணியில் வேறு அதிகாரிகளுக்கு தொடர்பா என காவல்துறை தீவிர விசாரணை. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் சென்றார் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறுகிறார். ஹத்ராஸ் கூட்ட நெரிசலில் சிக்கி 121 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் 6 பேர் கைது. முக்கிய குற்றவாளியை பற்றி தகவல் தெரிவிப்பவருக்கு 1 லட்சம் ரூபாய் சன்மானம் அறிவிப்பு. இந்திய நகரங்களில் காற்று மாசு அதிகரிப்பு எதிரொலி. இறப்பு விகிதம் அதிகரிக்கலாம் என ஆய்வு முடிவுகளில் அதிர்ச்சி தகவல். பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் ரிஷி சுனக்கின் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி தோல்வி. 14 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தொழிலாளர் கட்சி ஆட்சியை பிடிக்கிறது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் 28 பேர் கொண்ட இந்திய தடகள வீரர்கள் அறிவிப்பு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிரவீன் சித்திரவேல், சந்தோஷ் தமிழரசன், ராஜேஷ் ரமேஷ் ஆகியோருக்கு இடம். உலகக் கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணியை விளம்பர பொருளாக்கிய குஜராத் மாடல். அரசியல் ரீதியாக பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கும் பிரதமர் மோடி கிரிக்கெட் வீரர்களின் வெற்றியை தனது வெற்றியைப் போல விளம்பரம் செய்து கொண்டிருப்பதாக நெட்டிசன்கள் விமர்சனம். கிரிக்கெட் வீரர்களை பாராட்டும் குஜராத் மாடல் மல்யுத்த வீராங்கனைகள் பாஜக எம்பி மீது பாலியல் குற்றச்சாட்டு கூறும்போது மட்டும் அமைதியாக இருந்தது ஏன் என மக்கள் கேள்வி. மல்யுத்த வீராங்கனைகள் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கவில்லையா என்றும் மக்கள் கேள்வி. இத்தாலியில் எரிமலை வெடித்ததால் பல மீட்டர் உயரத்திற்கு நெருப்பு குழம்புகள் சிதறும் காட்சி. சிசிலியில் உள்ள எரிமலை எட்னாவில் 4 ஆண்டுகளுக்கு பின் வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல். தெற்கு சீனாவில் பெய்து வரும் கனமழையை தொடர்ந்து போயாங் ஏரியில் நீர்மட்டம் அதிகரிப்பு. லுக்சிங்டன் தீவில் உள்ள பகோடா மற்றும் ஆலயம் ஆகியவை நீரில் மூழ்கின. உலக சினிமா ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து வந்த மிர்சாப்பூர் 3 வெப் சீரிஸ் வெளியானது. அமேசான் பிரைமில் வெளியான வெப் சீரிஸை காண ரசிகர்கள் ஆர்வம். விஜய் நடிப்பில் உருவாகி வரும் கோட் திரைப்படத்தின் வெளியீட்டு உரிமையை கைப்பற்றியது ரோமியோ பிக்சர்ஸ். ஒரு பெரிய நட்சத்திரத்தின் தமிழ் படம் எப்படி வாரிசு அமைச்சரின் ரெட் ஜெயண்ட் கையை விட்டு போனது என சினிமா பிரியர்கள் அதிர்ச்சி.